கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 102ஆம் சங்கீதத்திலே நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம், அநேக விஷயங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட வித்தியாசமாய் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த நாளில் இந்த சங்கீதத்தை நான் பார்க்கும்போது முதல் பகுதியிலே அநேக சிறுமைப்பட்ட நாட்கள், அநேக நிந்தனைகள் அனுபவித்த நாட்கள், இதை குறித்து என்ன செய்கிறார் சங்கீதக்காரர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர் பட்ட பாடுகள், அவருடைய வியாகுலங்கள், இதெல்லாம் எழுதும் போது அவருக்கு ஒன்று தெரியுது. என் நாட்கள் எப்படி இருக்கிறது? சாம்பலை போல என்ன செய்கிறது? சாம்பலை போல என் நாட்களை நான் புசிக்கிறபடினாலே அது புல்லை போல உலர்ந்து போகிறது என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாட்கள் எப்ப நமக்கு தெரியும்னா நமக்கு பாடு வந்தாதான் தெரியும். அதனாலதான் மோசே எழுதும்பொழுது எழுதுகிறார் 90ஆம் சங்கீதத்தில், என் நாட்களை என்னும் அறிவு எனக்கு தார். Lord give us to number our days அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னு அர்த்தம், எனக்கு ஞானத்தை தாங்க. என்ன தரணும்? ஞானம் வேணும். அப்பதான் நம்ம நாட்களை நாம எண்ணி பார்க்க முடியும். எண்ணி பார்க்கறது வேற, எண்ணி பார்க்கறது வேற, கவுண்ட் பண்றது வேற, ரிமெம்பர் பண்றது வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப எண்ணி பார்க்கும் போதுதான் தெரியும், ஓஹோ 4 விரற்கடையம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தாவீது சொல்லும் போதுதான் சொல்வாரு, மரணத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரே ஒரு ஜான் தான். அதுதான் 4 விரற்கடையான்னு தெரியல, ஒரு ஜான் தான் இருக்கு. அளந்து பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நாள் இல்லை நம்முடைய வாழ்நாட்கள். பிறக்கிறோம், வளருகிறோம், ஓடுகிறோம், என்னென்னமோ செய்கிறோம், ஆனால் எதையும் கொண்டு போகிறதில்லை. நாட்கள் எப்படி இருக்கிறது? மாயையாக இருக்கிறது, எல்லாமே வெறுமையாக இருக்கிறது. நான் என்னதான் பெரிய ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் கட்சியில் அவர் என்ன சொல்லிட்டாரு? எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சு அம்பானிக்கு அதானிக்க கொடுத்துட்டு இப்போ நான் தான் சாமிட்டாரு. நான் தான் யாரு? கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் தெரியும்ல? அதனால நான் தான் கடவுளுடைய அவதாரம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அடுத்து அப்படிதான் போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய தப்பு பண்ணிட்டா அடுத்தது தன்னை நியாயம் தீர்க்க நான் தான் கடவுள்றோம். அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், நாம் எண்ணும் போதுதான் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் 4 விரற்கடை இருக்குப்பா. எவ்வளவு சொத்து சேர்த்தாலும், எவ்வளவு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும், நான் எவ்வளோ நாள் ராஜாவாக இருக்கணுமோ அவ்வளோ நாள் தான் ராஜாவாக இருக்க முடியும். இல்லைன்னா பூஜாத்துக்கு வச்சிருவாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு அந்த உணர்வு மற்றவங்களுக்குலாம் இருக்குது, யார் யாருக்கோ இருக்குது. ஹெலிகாப்டரில் போகிறாரு, என்ன ஆச்சுன்னே தெரில, கொஞ்சம் போயிட்டு இருப்பாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இன்னும் கொஞ்சம் இருந்து பார், நான் யார் என்று பார். கதட்டு அவங்களுக்கு மரணத்துக்கும் அதுக்கு தூரம் வரும்போது தான் தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லைன்னா தெரியாது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் காண்பிக்கிறார் என்றால், நான் தேவன் இருக்கிறதை உணர்ந்து கொள்ள மாத்திரம் அல்ல, என்னை போல பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்யும். என்னை போல பாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்யணும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்யறதுன்னா நம்ம போய் பணம் கொடுத்து அவங்களுக்கு அப்படியே நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது, அது செய்ய முடியாது. ஆனால் ஒருவேளை உணவு கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்ச நமக்கு இருக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுல நாம் குறைந்து விட மாட்டோம். பணம் மாத்திரம் கொடுக்காதீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். யாருக்கும் நடுவில் நின்று சைன் மட்டும் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க சிஸ்டர், கையெழுத்து போட சொன்னாங்க, மாட்டிக்கிட்டு அவதிப்படுறோம், எத்தனையோ வருஷமாக அவதிப்படுறோம், எத்தனையோ நஷ்டங்கள் அடைந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா இதெல்லாம் பட்டதுனால தான் தெரியுது. அப்போ அன்புங்கிறது எப்படி இருக்கணும்? நம்மால் முடித்ததை தேவையானவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் செய்யணும். நாமளா போய் செய்யறது வேற, தேவன் செய்ய வைக்கிறது வேற. ஏற்ற நேரத்தில் போய் செய்யும் போது தான் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளா போய் செஞ்சோன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே நல்லா இருக்கு, இப்போ போய் வந்து என்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படிதான் தோணும். ஆனால் நான் கஷ்டத்தில் இருக்கும் போது நான் போய் அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் அந்த உதவி நமக்கு சாட்சியாக இருக்கும், தேவனுக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும்?
மற்றவர்களுக்கு உதவும். ஏன்னா இருக்கிற வாழ்க்கை இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு. 4 விரல் கடை அளவு தான், ஒரு ஜான் தான் தெரிஞ்சிருச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களுக்குள் நான் ஓட வேண்டிய ஓட்டம் தேவனுக்காக அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது வானம் கூட மாறி போயிடும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் விரித்திருக்கிற இந்த வானம் கூட சுருட்டப்பட்டு போகும், மாறி போகும். வானத்தில் இருக்கிற அண்டசர ஆசிரங்கள் கூட சில நேரங்கள்ல மாறி போகும். இப்ப புதுசா பூமி பக்கத்துல தெரியுதுன்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு மாறி போகும். சூரியன் நல்லா இருந்தது, ஓட்டம் விழுந்துருச்சுனாங்க. சூரியன்ல இருந்து எரிமலை வர போகுதுன்றாங்க. என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். இங்க இருந்து பாக்குற லென்ஸ் என்ன சொல்லுதோ, இங்க இருந்து பாக்குற இந்த டெக்னாலஜி என்ன சொல்லுதோ அதுதான் தெரியுமே தவிர அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது வானங்கள் சுருட்டப்பட்டு போகும். வானங்கள்லாம் போயிடும். ஆனா யார் மாத்திரம் மாறாதவரா? 27ஆம் வசனத்தை நீரோ மாறாதவரா. இதுதான் இன்னைக்கு தலைப்பு, செய்தியுடைய தலைப்பு என்ன? நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நாள்ல நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்தவங்க இன்னைக்கு நம்மள வெறுத்திருப்பாங்க. அவங்கதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்திருப்போம். இவங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. நம்ம பிறந்ததுல இருந்து இவங்க தான் எனக்கு எல்லாம் நினைச்சு அவங்களே சார்ந்து வாழ்ந்திருப்போம். அவங்கள நம்பி வாழ்ந்திருப்போம். அது ஒரு தாய் தகப்பனா இருக்கலாம், ஒருவேளை சகோதர சகோதரிகளா இருக்கலாம், ஒருவேளை கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். இவங்க தான் என்னுடைய பேஸ்மெண்ட். இவங்க தான், இவங்க மாறவே மாட்டாங்க. யார் வந்தாலும் மாற மாட்டாங்க, என்ன நடந்தாலும் மாற மாட்டாங்க. என் பிள்ளைதான் மாறவே மாறாதுங்க, என் மேல எவ்வளவு அன்பு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அது ஒரு நாள்ல மாறிடும். ஒரு நாள் என்ன செய்யும்? மாறிடும். ஐயோ நான் இப்படிலாம் வளர்த்தனேன், இன்னைக்கு என்ன இப்படி பேசுதே. கொஞ்சம் உடம்பு நல்லா நம்ம படுத்து பார்த்தா தெரியும் யாரெல்லாம் மாறுவார்கள்னு. எப்ப தெரியும்னா முடியலைன்னா தான் தெரியும். நம்மால் முடிகிற வரைக்கும் எல்லாரும் நமக்கு மாறாதவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் முடியும் போது, முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன நடக்கும்? யாரெல்லாம் மாறிடுவாங்கன்னு அன்னைக்கு தான் தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இவங்க எல்லாம் மாறிடுவாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். உனக்கு வாக்கு பண்ணின நான் ஒரு நாளும் மாற மாட்டேன், உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன நான், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நான் ஒருபோதும் மாற மாட்டேன். யாருமே இல்லாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூல கொண்டு போயிட்டாங்கன்னா உள்ள யாரும் வரக்கூடாது. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது யாரும் வர முடியாது, வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்தவங்களை எல்லாம் வெளியில இருந்து தான் அப்படியே அனுப்பி விட்டாங்க. அதே பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லாரையும் வெளியிலேயே இவங்க பேசி இல்லை உள்ள விட மாட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க கூட பார்க்கக்கூடாது. கெசியா பார்க்கணும்னு வந்துட்டு கெசியாவை டாக்டர் கீழே இறக்கி விட்டார். அவளுக்கு கோவம் வந்துருச்சு. எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு இவங்க தடுக்கிறாங்க, இல்லை உள்ள வந்து பார்க்க முடியாது. ஆனா மாறாத தேவன் என்ன செய்கிறார்? ஐசியூல இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறார். நாம முடியாத இடத்துல இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஒருவேளை தண்ணீருக்குள்ள போடப்பட்டாலையோன்னு அவை பார்க்கிறோம். அவர் தண்ணிக்குள்ள போட்டாங்க, ஆண்டவர் அப்படிதான் விட்டாரா? இல்லை, அவருக்கு கீழ்ப்படியாம போன தீர்க்கதரிசி தான், தேவ சத்தத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் தேவன் எப்படி இருந்தார்? மாறாதவராயிருந்தார். எங்க கொண்டு போனோமோ அங்க வரைக்கும் போயிட்டு ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்துட்டார், எப்பா கொண்டு போ, என் பிள்ளையை கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல விடு. ஒருவேளை சில நாட்கள், சில நிமிடங்கள் தண்ணீருக்குள்ள போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நீ தண்ணீரை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், பேதுரு ஆண்டு ஐயரே நீரை, ஆனால் நானும் வரட்டுமா தைரியமா இறங்கிட்டாரு. கொஞ்சம் அவிசுவாசம். ஏன் தண்ணிக்குள்ள விட்டார்னா கீழ்ப்படியாமை, கொஞ்சம் அவிசுவாசம், கொஞ்சம் பயம், கொஞ்சம் தேவ நம்பிக்கை இல்லாம கொஞ்சம் அப்பப்ப வந்து குழப்பம் பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சம் தான் பிரச்சனை. அந்த கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ணனா தண்ணிக்குள்ள விட்டுருவார், சில பாடுகள் வழியா விட்டுருவார், தண்ணீரை கடக்க வைப்பார். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அவருக்கு தெரியும். 1000 முழம் 1000 முழம் 1000 முழம் நடக்க வைக்கிறாரு. அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியில எவ்வளவு தூரம் நடக்க வச்சாராம்? முதல்ல 1000 முழம் கணுக்கால் அளவு இருந்தது, அடுத்தது முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பளவு,
அடுத்தது தெரில, எங்கே போகிறோன்னு தெரில, நீச்சாலும் அடிச்சுக்கிட்டு போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ தண்ணீர்களை கடக்கும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்ம நினைச்சதை நாம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தேவன் ஏன் நம்மளை நீச்சாடத்துக்கு கொண்டு போறாரு? நம்மால நீந்தி போயிட முடியும், தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் நமக்கு நடக்காது. நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் என் பலனை பார்த்து என் சாதுரியத்தை வச்சு ஏதாவது சாதிச்சிருவேன் நாம நினைக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்குங்க, அதை வச்சு இதை வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி விட்டுருவார், எல்லாத்தையும் நெல் பேலன்ஸ் ஆக்கிடுவார். இப்பதான் தெரியும் நீச்சாடம்னா என்ன. இப்பதான் என்ன பண்றாரு, கடக்கக்கூடாத நீச்சாள். அது நம்ம என்ன செய்யாது, அழிக்காது. அது எங்க கொண்டு போகுமா? அந்த நதி எங்கே போகிறது? அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம். அது வழியா போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியமே கிடைக்கும். அந்த பாடு வழியா போகும்போது தான் ஆரோக்கியமே வரும். அந்த நம் நதி பாய்கிற இடமெல்லாம் சந்தோஷம். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஜீவ விருட்சங்கள். வேதத்துல வாசிக்கணும், அந்த ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது பரலோகத்துல. ரெண்டு பக்கமும் ஜீவ. இப்ப இருக்க பார்க் மாடலே அப்ப எங்க இருக்கு? பரலோகத்துல வச்சிட்டார் ஆண்டவர். இங்க பார்க்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறோம். ஊட்டி கொடைக்கானல் போனா எல்லாம் மலைகளை அதையும் பார்க்கிறோம். ஆனா தேவர் எங்க வச்சிருக்கார்? பரலோகத்துல தண்ணீர் நிறைந்த தேவ நதியிலே வளருகிற விருட்சங்கள். அது சாதா விருட்சம் இல்லை, எல்லாம் ஜீவ விருட்சம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழகா ஜீவ விருட்சத்தை வச்சு போறாங்க. போகாத இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா. நான் இப்போ அதெல்லாம் எடுக்க டைம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஜீவ விருட்சம் அது எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். ஜீவ விருட்சங்கிறது வெளியில வர்றது வேற, பரலோகத்துல இருக்கிறது வேற. எனக்குள்ள ஜீவ விருட்சம் வரணும். எனக்குள்ள இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க என்ன செய்யும் விருட்சம் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட வேண்டும். எனக்குள்ள கிரிய செய்கிற முட்களும் கற்களும் முற்றிலுமாய் தகர்க்கப்பட வேண்டும். என் இருதயத்துலதான் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? இருதயத்துலதான் ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதினரும் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். அவர் என்ன செய்கிறார்? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பை ஊற்றி வச்சுட்டார். அதுதான் ஜீவ நதி, அதுதான் தேவ நதி. அது நமக்குள்ளதான் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள என்ன இருக்கு? இப்போ நமக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, ஒரு பக்கம் ஜீவ விருட்சம் இருக்கு, ஒரு பக்கம் தேவனும் வந்து பேசுறாரு, ஒரு பக்கம் சர்ப்பமும் வந்து பேசுது, ஒரு பக்கம் தேவனும் ஐடியா கொடுக்குறாரு, பிளான் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் சாத்தானும் பிளான் கொடுக்குறான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இன்னும் தேவன் சொல்றதை விட சாத்தா சொல்றது ரொம்ப பெருமையா வேற தெரியுது. ரொம்ப பகட்டா இருக்கு, ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. பரவாயில்ல, போடுங்க சிஸ்டர், சும்மா தானே வச்சிருக்கீங்க, எதுல போடுங்க? இப்ப இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல போடுங்க. 1000 ரூபாய் போட்டா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய் திரும்ப கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தா கடைசியில கள்ள நோட்டை அவங்க ஜனங்களுக்குள்ள பரப்புகிறதற்காக இந்த மாதிரி ஏமாற்று வித்தைகள். 1000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது நிறைய இடத்துல. இன்னொன்று என்னது, இந்த இப்போ வந்திருக்கிற ஆன்லைன் ரம்மி. நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணால் போதும், உங்கள் இதில் ஏதோ அமௌண்ட் போட்டுருவாங்களாம். அது நிறைய நியூஸில் பார்த்தேன். கத்துட்ட பரிசு நிறைய பேர் அதில் என்ன செய்திருக்கிறார்கள், தங்கள் சொத்தெல்லாம் கூட ஏமாந்துருக்கிறாங்க. முதல்ல வர மாதிரி வருது, அப்புறம் அப்படியே போயிடுது. கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இப்போ இதெல்லாம் என்னது, ஒரு பக்கம் தேவன் கொடுக்குற நம்ம பெரிய ஆளாயிடலாம். இது விளையாண்டா போதுன்னா தப்பாக பண்ணுறோம், விளையாட தானே செய்யணும். பெரிய ஆளாகி எப்படியாவது பெரிய சர்ச்சு கட்டிடலாம். சில பாஸ்டர்ஸ் கூட அதில் விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கத்துட்ட பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இப்போ எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் பெரிய ஆளாகும். ஆனால் அழகாக சொல்லி கொடுக்குறார், என்னுடைய நாட்கள் விரல் கிடையாது, 4 விரல் கிடையாது, ஒரு ஜான் தான், ரொம்ப கிடையாது, ரொம்ப இல்லை, ஒரு ஜான் தான். இதில் நீ என்ன சம்பாதிச்சாலும், என்ன விளையாட்டு விளையாண்டாலும், என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. தேவன் மாத்திரமே மாறாதவர். அவர் மாத்திரமே நமக்கு மாறாத அசைவில்லாத ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால நாம் பறக்க வேண்டியது
போக வேண்டியதும் ரொம்ப தூரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவரோட வார்த்தையின்படி அவர் மாறாதவர். நாம் நம்பியிருந்தவங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்லி மாறினவங்களெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. தேவன் தான் மாற்றினார். சும்மா இருந்த வீட்டுக்காரரை அடிக்கிறாருன்னா தேவன் தான் மாற்றினார். அவர் மாறாதவர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு பாடு வந்தால் தான் தெரியும். நம்ம போராட்டத்தில் கடந்து போகிறோம், வியாதியில் பலவீனத்தில் கடந்து போகிறோம்னா தேவன் தான் அதை அனுமதித்தார். ஆனால் அழிக்க அல்ல, நம்மை ஊற்ற கட்டுகிறதற்காக, நாம் ஜீவ விருட்சங்களாக மாறுகிறதற்காக. நான் அடிக்கடி யோசிப்பேன், சில வேளைகளில் ஏன் இந்த பெயின், இந்த கஷ்டம், இந்த பலவீனங்கள்லாம் இல்லாமலே ஊழியம் செய்ய முடியாத பண்ணலாம். அந்த ஊழியத்தில் விடுதலை இருக்காது. எனக்கு கால் வலி வந்தால் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக கால் வலின்னு ஜெபம். வயிறு வலி வந்தோடனே லைனாக ஜெபம் பண்ணுற எல்லாரும் எனக்கு வயிறு வலி வயிறு வலி வயிறு வலி. முந்தா நாளெல்லாம் எனக்குமே கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் ஆகிடுச்சு. வெளியே போன இடத்துல தண்ணீர் ஒன்று பண்ணலை. அப்போ பயங்கர ஸ்டமக் பெயின் வந்தோடனே ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் வியாசர்பாடியில் இருக்கேன், உங்கள் செய்தியை பார்த்தேன், நித்தியம் டிவியில் பார்த்துட்டு என்னோட ஆண்டவர் பேசுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப வயிற்று வலியால் கஷ்டப்படுறேன், ஒரு வாரமாக கஷ்டப்படுறேன். அப்போ என்ன தெரியுது, நம்மை பழக்க வைக்கிற ஆண்டவர், பறக்க பழக்குகிற ஆண்டவர். அப்போ என்ன செய்வோம், தேவனோட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். எதையும் ப்ராக்டிஸ் இல்லாமல் செய்ய முடியாது. ப்ராக்டிக்கல் அனுபவம் இருக்கிறவங்க தான் சரியான டாக்டர் ஆக முடியும். ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தில் அவங்க பெரிய ஆள் ஆனால் தான் அவங்க படிக்கிற படிப்பில் கூட அவங்க முன்னேற முடியும். ஒரு என்ஜினியர் ப்ராக்டிக்கலாக பில்டிங் கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ, ஆரம்பத்தில் அதை பண்ணலன்னா பில்டிங் என்ன ஆகும், அங்கங்கே இடிஞ்சு விழுகிற மாதிரி தான் இடிஞ்சு விழும். அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால் தேவன் அவருடைய பாதையிலே நம்மை பழக்க வைக்கிறார், ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். பலவீன நேரங்களில் நமக்கும் சுகம் கொடுக்குறார். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கும் சுகம் கொடுக்குறார். அப்போ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகா பெரியவர், அவர் மாறாதவர் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.